தூத்துக்குடி மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை துவங்கிய கனமழை திங்களன்றும் தொடர்ந்தது. இதனால் ஏரி, குளங்கள், கண்மாய்கள் நிரம்பியதோடு தாமிரபரணி ஆற்றிலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மாவட்டத்தில் 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவானது. திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம், கோவில்பட்டி பகுதிகளிலும் மிக கனமழை பதிவானது. மழையால் தூத்துக்குடி ரயில் நிலையம், புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையங்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வெள்ளம் சூழ்ந்தது. மாவட்ட தலைநகரோடு மற்ற பகுதிகளுக்கான போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. மாநகர பகுதிகளான சண்முகபுரம், இனிகோ நகர், சிதம்பரம் நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் வீடுகளுக்குள்ளும் புகுந்தது. தூத்துக்குடி அருகே உள்ள பிரதான கோரம்பள்ளம் குளம் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 2000 ஏக்கர் விளைநிலங்களுக்குள் பாய்ந்த தண்ணீர் வீரநாயக்கன்பட்டி, முத்தையாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. திருச்செந்தூர் திருநெல்வேலி சாலையில் கடம்பா குளத்தில் ஏற்பட்ட உடைப்பால் மணத்தி பகுதியில் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. குறும்பூர் அருகே குட்டித்தோட்டம் கிராமத்தில் வயல்களை மூழ்கடித்த வெள்ளம் அந்த கிராமத்தை சூழ்ந்தது. ஒட்டப்பிடாரம் அருகில் உள்ள குறுக்குச்சாலை மற்றும் பாஞ்சாலங்குறிச்சியில் வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது. பாலசமுத்திரம் பகுதியில் மழை வெள்ளத்தில் சிக்கிய 7 குடும்பத்தினரை தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி மீட்டனர். கோவில்பட்டி அருகே மேல பாறைப்பட்டி கிராமத்தில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாலம் மழை நீரில் முற்றிலுமாக மூழ்கிய நிலையில் செய்துங்கநல்லூர் அருகே திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் வழித்தடத்தில் 5 இடங்களிலும் நாசரேத் அருகிலும் மண் அரிப்பு ஏற்பட்டது. மின் கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் ஞாயிறு இரவு முதலே சில இடங்களில் மின்சாரம் இல்லாத நிலை உருவானது. இதனால் பல்வேறு பகுதிகளில் செல்போன் இணைப்பும் பாதிக்கப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர்.